ஏப்ரல் 4ஆம் தேதி மோடி வருகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. திருகோணமலை, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கும் அவர் பயணிக்கவிருப்பதாக அந்த செய்திகள் இந்த தினம் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்திய பிரதமருடைய வருகை தொடர்பான விடயங்கள் அண்மை காலமாக அதிகளவில் பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரம். எனவே அவருடைய வருகை இப்போது இலங்கை முக்கியமான ஒரு சந்திஸ்தானமாக மாறவிருக்கிறது என்பதும் முக்கியமாக இங்கே பேசப்படுகிறது. இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ரணில் அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதோடு தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபடவிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து டெல்லி தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பிற்பகல் அவர் கொழும்புக்கு வரவிருக்கிறார். இதேவேளை பிரதமர் மோடி இலங்கை விஜயத்தின் போதும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்பை உறுதி செய்யும் வகையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கடந்த வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன் போது பிரதமர் மோடி இலங்கை விஜயம், கொழும்பில் சந்திப்புகள் மற்றும் இலங்கையின் அவர் செல்லவிருக்கும் இடங்கள் என்பன குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக செயலாளருமான தினித் சிந்திக தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பு கடந்த 2015, 17 மற்றும் 19ஆம் ஆண்டுகளிலும் இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரின் முதல் இருதரப்பு விஜயமாக 2015ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் அமைந்திருந்தது. இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முக்கிய அறிவிப்புகள் மாத்திரமின்றி யாழ்ப்பாணத்துக்கு சென்று தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் மக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். அத்தோடு 2017ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கை நடத்திய சர்வதேச விசாக் தினத்துக்கு பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார். மேலும் 2019ஆம் ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதலுக்கு பிறகு இலங்கைக்கு முதல் உலக தலைவராக பிரதமர் மோடி வருகின்றிருந்தார். ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே புதிய படகு பாதை, நாகப்பட்டினத்தை திருகோணமலையோடு இணைக்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் திட்டம் என்பன தற்போது முக்கிய விடயங்களாக உள்ளன. மேலும் 2023ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் கைச்செய்த ஒப்பந்தங்கள் குறித்து கொழும்பு சந்திப்புகளில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தவிருக்கின்றார். இதேவேளை அனுராதபுரம், மகாபோதி மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களுக்கும் பிரதமர் மோடி விஜயம் செய்யவிருக்கின்றார். முந்தைய அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார வழித்தடத்தின் ஊடாக $6 டிரில்லியன் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலா உட்பட பல துறைகளை சார்ந்த பொருளாதார நன்மைகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயத்தை அண்மைய டெல்லி விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்கம் நினைவு கூறியிருந்தார் என்பதும் முக்கியமான விடயம்.